குட் மார்னிங் எல்லாருக்கும். இது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ்ல குப்பி கிளாஸ் செஷன். இந்த செஷன்ல வந்து நாங்கள் உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு செஷன்ல இருக்கிற ஸ்லைட்ஸையும் வந்து மோஸ்ட்லி அதில் எல்லா ஸ்லைட்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதோட அந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கிற கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் டீப்பா அந்த அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து இதுல நாங்கள் கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து செஷனுக்கு போவோம். செஷனை ஸ்டார்ட் பண்ண முதல் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் இவாலுவேஷனை பற்றி ஒருக்கா சொல்றேன். இந்த இவாலுவேஷன்ல வந்து உங்களுக்கு 30% வந்து கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸுக்கும் 70% வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷனுக்கும் போகும். கண்டினியூஸ் அசைன்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிட் வீக்ல வந்து எம்சிக்யூ பேஸ்ட் எக்ஸாமும் அது நடக்க சான்ஸ் இல்லை. உங்களுக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு என்னது அசைன்மெண்ட்ஸ், ப்ரெசன்டேஷன்ஸ், ரிப்போர்ட் சப்மிஷன்ஸ் அப்படித்தான் இந்த 30% கவர் ஆகும். அதுல நீங்க செஷன் கவர் பண்ணணும் அது இதண்டு அதுல ஒன்றும் இல்லை. ஃபைனல் எக்ஸாமினேஷன் 70% வந்து நீங்க தியரி பேஸ்டா சிட் பண்ற எக்ஸாம். இந்த 70% வந்து ஃபுல்லா எல்லா செஷனுமே வந்து உங்களுக்கு கவர் பண்ணப்பட்டு தான் 70% எக்ஸாம் வந்து வரப்போகுது. நீங்க எல்லா செஷனுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர்னஸ் இருக்கணும். அந்த இதுல இருக்கிறத மட்டும் படிக்காம அதை இன்னும் கொஞ்சம் டீப்பா படிங்க. அடுத்தது உங்களுக்கு தார அட்வைஸ் என்னன்னு சொன்னா பாஸ் பேப்பர் பேஸ்டா படிங்க. பாஸ் பேப்பர் அதே மாடலுக்கு தான் வரப்போகுது. சப்போஸ் உங்களுக்கு உங்களோட செமஸ்டர்ல வந்து மாடல் பேப்பர் ஏதாச்சும் எல்எம்எஸ்ல அப்லோட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு எங்களோட மாடல் பேப்பர் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் அப்லோட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னா எல்லாரும் மறக்காம அந்த மாடல் பேப்பரை வந்து அப்படியும் வீடியோ ரெக்கார்டிங் போடுவாங்க. எல்எம்எஸ்ல அந்த மாடல் பேப்பர் போட்டாங்கன்னு சொன்னா அந்த மாடல் பேப்பரை எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. எங்களுக்கு மாடல் பேப்பர் மாதிரி தான் ஃபைனல் எக்ஸாமினேஷன் பேப்பர் வந்தது. அதுல நார்மலா நீங்க படிக்கக்குள்ள எப்படியுமே உங்களுக்கு எல்லா செஷனுமே கவர் ஆகி அதுல ஒரு நாலேஜ் வரும். அப்ப மறக்காம மாடல் பேப்பர்ஸ் எதுவும் போட்டாங்கன்னு சொன்னா அந்த மாடல் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அப்படி மாடல் பேப்பர்ஸ் போடலைன்னு சொன்னா எங்களுடைய லாஸ்ட் இயர் மாடல் பேப்பர்ஸ் அண்ட் பாஸ் பேப்பர்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு அந்த ஒரு அதை ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி உங்களுக்கு எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லி. அது உங்களுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வேயா இருக்கும். நாங்கள் அப்போ செஷனுக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து தி சயின்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தமிழ் டேர்ம் என்னன்னு சொன்னா பேரின பொருளியல். ஏ லெவல்ல எக்கனாமிக்ஸ் படிச்சு வந்த ஆட்களுக்கு இனிஷியலா பேசிக் நாலேஜ் ஒன்று இருக்கு. படிக்காத ஆட்கள் மோஸ்ட்லி ஐடி இல்லாட்டி வேற ஏதாச்சும் சப்ஜெக்ட் ஸ்கிப் பண்ண ஆட்கள் தான் வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்காம விட்டுருப்பீங்க. பரவாயில்ல, இதுல நாங்கள் கவர் பண்ணுவோம். நான் இப்போ உங்களுக்கு இந்த செஷன் 1ல இருந்து நீங்க விளங்கி கொள்ள வேண்டிய இவ்வளோ டாபிக்ஸும் வந்து உங்களுக்கு செஷன் 1ல வந்து கவர் ஆகும். இந்த செஷன்ல நாங்கள் முதலாவது டாபிக்கு போவோம். முதலாவது டாபிக் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வெர்சஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா பேரின பொருளியல், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா சிற்றின பொருளியல். உங்களுக்கு லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமி அதாவது உங்களோட லாஸ்ட் செமஸ்டர்ல வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இருந்திருக்கும் பாடம். இப்போ மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்றது மேக்ரோ எக்கனாமிக்ஸோட கம்பேர் பண்ணக்குள்ள ஒரு சின்ன ஒரு டேர்ம் தான், அவ்வளோ அட்வான்ஸான ஒரு ப்ரோடர் டேர்ம் இல்லை. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து கொஞ்சம் ப்ரோடர் ஆனது. நாங்க இப்ப இந்த டெஃபினிஷனுக்கு போகும்போது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா என்ன, மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா என்னன்னு சொல்லி பேசிக்கா நாங்க ஒரு இது வந்து சொல்லுவோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா என்னன்னா ஒரு பொருளாதாரத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு பொருளாதாரம்னு சொல்றது ஒரு நாட்டு தான் நாங்க இங்க பொருளாதாரம்னு சொல்லி மீன் பண்றோம்னு நீங்க வைங்க. ஒரு பொருளாதாரத்தை வந்து மொத்த ரீதியாக, அதாவது ஒரு பொருளாதாரம்ன்றது வந்து கணக்கு சிறிய அலகுகளாக ஆனதுதான் வந்து ஒரு மொத்த பொருளாதாரம். அந்த தனித்தனி அலகுகளை வந்து நான் கவனத்துல கொள்ளாம ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையுமே வந்து ஒரு தனி அழகாக கருத்துல கொண்டு அதை நாங்க ஆய்வு செஞ்சு படிப்போம்னு சொன்னா அதுதான் வந்து பேரின பொருளியல். இது வந்து சிற்றின பொருளியல்னு சொன்னா என்ன, ஒரு மொத்த பொருளாதாரத்துல வந்து கணக்கு சிறிய அலகுகள் இருக்கும். என்னது, ஒரு தனி நபர் இல்லாட்டி ஒரு ஃபேம், ஒரு தனி கம்பெனி, இது எல்லாமே வந்து தனித்தனி அலைகள். இந்த தனித்தனி அலைகள் ஒவ்வொன்றிலையும் வந்து என்ன நடக்குது, அதோட பிஹேவியர்ஸ் என்ன, அதோட ட்ரெண்ட்ஸ் என்ன, அதை ஒவ்வொன்றையுமே வந்து நாங்க தனித்தனி ஆய்வு செஞ்சு படிக்க போனோம்னு சொன்னா அது வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சிற்றின பொருளியல். இதுதான் வந்து பேசிக் டேர்ம். அதாவது பேசிக்கா நீங்க விளையம் கொள்ள வேண்டிய கன்செப்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மைக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருந்து இதுதான். இப்ப நாங்க இதுல டெஃபினிஷனுக்கு போவோம். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டெஃபினிஷன் என்ன சொல்லுதுன்னா, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித் பிஹேவியர் ஆஃப் த எக்கனமி அஸ் அ ஹோல். அதாவது ஒரு எக்கனமியை வந்து மொத்த ரீதியாக அந்த எக்கனமியோட பிஹேவியரை வந்து கன்சர்ன் பண்ணினா அதுதான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்லுது.
இப்போ உங்களோட எக்ஸாமுக்கு நீங்க இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி ஒரு டெஃபினேஷன் எழுத வேண்டி வந்தாலோ இல்லாட்டி மேக்ரோ எக்கனாமிக்ஸை பற்றி அவங்க டிரெக்டா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொன்னா என்னன்னு கேட்டாலோ தியரி வைஸ் எழுதுறதுக்கு நீங்க மெயினா கொடுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு சொன்னா இந்த எக்கனாமி as a ஹோல் இந்த பாயிண்ட் தான் வந்து நீங்க மெயினா கொடுக்கணும். அது அது ஓகே. இப்ப the economy as a whole with booms and recessions. booms என்று சொன்னா என்னது? ஏற்றம். recessions என்று சொன்னா இறக்கம். ஏற்றம் இறக்கம். அதாவது நீங்க ஏ லெவல்ல படிச்சாக்களுக்கு தெரியும், ஒரு பொருளாதாரத்துல ட்ரெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி போகும் ஒரு பொருளாதாரத்தின் போக்கு. இதுல வந்து இந்த உச்சத்துல இருக்கிறது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்? உச்ச நிலைன்னு சொல்லுவோம். இந்த தாழ்வு நிலையில இருக்கிறத நாங்க என்ன சொல்லுவோம்? பொருளாதார மந்தம்னு சொல்லுவோம். அப்ப இந்த உச்ச நிலையத்தான் வந்து நாங்க என்ன சொல்றோம்? பூம்ஸ் சொல்றோம். இந்த தாழ்வு நிலை இதைத்தான் வந்து ரெசெஷன் சொல்றோம். இப்ப பூம்ஸ் சொன்னா ஏற்றம், பொருளாதாரம் உச்ச நிலையில ஏற்றத்துல இருக்கிறது. ரெசெஷன்ஸ் சொன்னா ஒரு பொருளாதாரம் வந்து மந்த நிலையில இருக்கிறது. The economy's total output of goods and services. இதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்றது என்னது? இந்த டேர்ம் குறிக்கிறது என்னன்னு சொன்னா ஜிடிபியை தான் குறிக்கிறது, gross domestic product. அதாவது ஒரு நாட்டுல வந்து உற்பத்தியாகிற மொத்த பொருட்கள் சேவைகளோட அளவு. the growth of output சொல்றது ஒரு எக்கனாமியோட growth rate, அதாவது பொருளாதார வளர்ச்சி. அடுத்தது the rates of inflation. inflation சொல்றது பணவீக்கம். ஒரு பொருட்கள் சேவைகள விலையில ஏற்படுற மாற்றத்தின் அளவுதான் இன்ஃபிளேஷன். மோஸ்ட்லி இன்ஃபிளேஷன் சொல்றது விலைகளோட உயர்ச்சி. அதாவது வந்து இந்த வருஷத்துல ஒரு விலை இருக்கும்னு சொன்னா அடுத்த வருஷம் வந்து அந்த விலையை விட கூடி இருக்கும். அப்ப அந்த அதிகரிப்பு நிலையத்தான் வந்து நாங்க இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். அடுத்தது அன்எம்ப்ளாய்மெண்ட் சொன்னா வந்து வேலையின்மை வீதம். ஒரு பொருளாதாரத்துல வந்து லேபர் ஃபோர்ஸ் நீங்க பின் செஷன்ல படிப்பீங்க. அந்த லேபர் ஃபோர்ஸ்ல வந்து எவ்வளவு எம்ப்ளாயிஸ் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க, அந்த வேலையின்மையோட வீதம் எவ்வளோ. நீங்க இதுல நான் டீப்பா சொல்லல. அன்எம்ப்ளாய்மெண்ட் சொன்னது நீங்க இப்படி விளங்க கூடாது. அதாவது ஒரு பொருளாதாரத்திலையும் சரி ஒரு நாட்டிலையும் சரி வேலை இல்லாம இருக்கிற ஆட்கள் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதை நீங்க மைண்ட்ல போட வேணாம், அது இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றது வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட் ஸ்கில்லான ஆட்கள் அவங்க ரைட்டான ஜாப்ஸை தேட முடியாம இருந்தா அதுவுமே ஒரு வகையான அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அடுத்தது வந்து இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்றது வந்து சென்மதி நிலுவை. அதாவது அந்நிய ஏற்றுமதி இறக்குமதி என்ற ஒரு விஷயம் படிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சென்மதி நிலுவை சொன்னா ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை தான் நாங்க வந்து செலவாணி என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் சொல்றது செலவாணி வீதம், அந்நிய நாணயங்களோட செலவாணி வீதம். இப்ப என்னது நாங்க இவ்வளவு ஏன் பார்த்தோம்னு சொன்னா இது எல்லாம் தான் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல உள்ளடங்கி இருக்கிறது. அதாவது வந்து ஜிடிபி என்று நாங்க ஒரு டேர்ம் நாங்க யூஸ் பண்றோம்னு சொன்னாலே அங்க வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு எக்கனாமியின் growth நாங்க என்னத்துக்கு பார்ப்போம்? ஒரு பொருளாதாரத்தின் வளர்ச்சியை தான் பார்ப்போம். ஒரு பொருளாதாரத்தின் தனி அழகு எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்க்க மாட்டோம். ஒரு தனி நிறுவனத்தின் பொருளாதார வளர்ச்சியை நாங்க ஒரு நாளும் கதைக்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமா ஒரு பொருளாதாரம் எவ்வளவு வளர்ச்சின்னு தான் நாட்கள் கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ரீலங்காட growth rate என்ன? இப்ப COVID-19 டைம் எல்லாம் மைனஸ்ல போனது growth rate, இப்ப வந்து பிளஸ், இப்ப 2.3%. அதே மாதிரி இன்ஃபிளேஷன் ரேட் என்ன? ஸ்ரீலங்கான்னு சொல்ற ஸ்ரீலங்கன் எக்கனமியோட இன்ஃபிளேஷன் ரேட் என்னன்னு தான் கேட்பாங்க. அதெல்லாம் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல டேர்ம். இப்ப நான் வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸை பார்த்தோம்னு சொன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் டெஃபினிஷன் என்ன சொல்லுது? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி த பிஹேவியர் ஆஃப் இண்டிவிஜுவல் எக்கனாமிக் யூனிட்ஸ். அதாவது ஒரு பொருளாதாரத்துல இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட அலகையும் வந்து தனிப்பட்ட பொருளாதார யூனிட்டா கவனத்துல கொள்ளும்னு சொன்னா அதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். சச் அஸ் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அண்ட் ஃபர்ம்ஸ். ஹவுஸ் ஹோல்டு சொல்றது ஒரு தனி பொருளாதார அலகு, ஃபர்ம்ஸ் சொல்றது ஒரு தனி பொருளாதார அலகு. ஓ டிட்டர்மினேஷன்ஸ் ஆஃப் பிரைஸ் இன் பர்டிகுலர் மார்க்கெட்ஸ். இங்க நீங்க கவனத்துல கொள்ள வேண்டிய டேர்ம் என்னது? பர்டிகுலர் மார்க்கெட்ஸ். அதாவது வந்து பர்டிகுலரா ஸ்பெசிஃபிக்கா இந்த மார்க்கெட்ல வந்து நாங்க டிட்டர்மைன் பண்ணிருக்கிற பிரைஸ் என்னன்னு சொல்றதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி. அப்ப நீங்க இதுல இருந்து விளங்கிக் கொள்றது என்னது? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்றது ஒரு பொருளாதாரத்தை மொத்த ரீதியா ஆய்வு செய்யும். மைக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்றது ஒரு பொருளாதாரத்துல இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட அலகையும் வந்து ஆய்வு செய்யறதுதான் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இது வந்து வை மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் லேர்ன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஏன் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸை வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. அப்ப முதலாவது பார்த்தோம்னு சொன்னா இதுல யோர் வெல்பீயிங்னு சொல்றாங்க.
யோ வெல்பீயிங் என்று சொல்றது என்னது? எங்கட நலன், அதாவது எங்கட வெல்பீயிங். ஏன் இதுல நான் எப்படி எங்களோட வெல்பீயிங்ல வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எஃபெக்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப நீங்க வந்து இன்கம் எடுத்துக்கொள்ளுங்க, இன்கம் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா, இப்ப எம்ப்ளாய்மெண்ட் சொல்றது ஒரு பொருளாதாரத்தின் வேலை வாய்ப்பு வீதம். வேலை வாய்ப்பும் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு வேரியபிள். அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு டேர்ம், மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் வேலையின்மை வீதம் இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு வீதம் இருந்தாலும் சரி. அப்ப வெல்பீயிங் எப்படி ஒரு பொருளாதாரத்தின் வேலை வாய்ப்பு வீதத்தை எடுத்தோம்னு சொன்னா, ஒரு பொருளாதாரத்துல வந்து இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு உரிய வேலையில இருந்தா மாத்திரம் தான் அவங்களோட இன்கம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அந்த இன்கம் வச்சுக்கொண்டு தான் அவங்க என்னது அவங்களோட ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவாங்க. அப்ப சரியான ஒரு நல்ல டேலண்டான ஸ்கில் இருக்கிற ஆளுக்கு அவருக்குரிய ரைட் ஜாப்பை வந்து அவருக்கு ஃபைன் பண்ணலாம் இருக்குன்னு சொன்னா, அங்க வந்து அவர் செய்யற ஜாப்புக்கு வந்து எந்த ஒரு பிரயோசனமும் அவருக்கு இல்லை. அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு இன்கம் வந்து குறையத்தான் கிடைக்கும். ஆனா அவருக்கு டேலண்ட்டும் இருக்கு, ஸ்கில்லும் இருக்கு நல்ல ஜாப் செய்யறதுக்கு. அப்ப அங்க அவரோட லிவிங் ஸ்டாண்டர்ட் வந்து பாதிக்கப்படும். அப்ப லிவிங் ஸ்டாண்டர்ட் பாதிக்கப்பட்ட அவரோட வெல்பீயிங் நல்லா இருக்குமென்னு அர்த்தம் இல்லை. அப்படித்தான் வந்து எங்களோட வெல்பீயிங் பாதிக்கப்படுது. அடுத்தது வந்து சொசைட்டிஸ்ட வெல்பீயிங் எப்படி பாதிக்கப்படும்னு சொன்னா, எக்கனாமிக் growth வந்து ஒரு மேக்ரோ எக்கனாமிக் டேர்ம். அதே மாதிரி பவர்ட்டி. இப்ப எக்கனாமிக் growthம் பவர்ட்டியும் எப்படி இதுல தாக்கம் செலுத்துதுன்னு சொன்னா, ஒரு பொருளாதாரம் வந்து வளர்ச்சி நிலையில இருக்குன்னு சொன்ன மாத்திரம் தான் நாங்க வறுமை தன்மை வந்து குறையன்ற அர்த்தம். ஒரு எக்கனமின்ற growth தானே சொசைட்டின்ற வெல்பீயிங்கை தீர்மானிக்கும். ஒரு எக்கனமி வந்து growth ரேட் மைனஸ்ல போகுதுன்னு சொன்னா அந்த நாடு வந்து வறுமை நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். அப்ப அங்க வந்து சொசைட்டியோட வெல்பீயிங் வந்து நல்லதா இருக்காது. அதே மாதிரி பிசினஸ் டிசிஷன் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அதாவது ஒரு நாட்டுல வந்து நாங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னு சொன்னா நாங்க கணக்கு விஷயத்துல கருத்துல கொள்வோம். அதாவது இப்ப ஸ்ரீலங்கால வந்து வேற அந்நிய நாடுகள் ஸ்ரீலங்கால மேற்கொள்ற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி, இல்லாட்டி ஸ்ரீலங்காக்குள்ளேயே ஒரு கம்பெனி வந்து புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று செய்ய போகுதுன்னு சொன்னாலும் சரி, எடுத்த மாதிரிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய மாட்டாங்க. ஏன்? அதுல கணக்க ரிஸ்க் இருக்கு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்குள்ள அவங்க என்ன ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பார்ப்பாங்க. எப்படி இந்த நாடு வந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை சந்திக்குதா, என்ன மாதிரி வளர்ச்சி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் வந்து எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து வருமானத்தை ஈட்டு தரக்கூடிய ஒரு காரணி. அப்படித்தான் பிசினஸ் டிசிஷனை வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் வந்து எஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது ஃபைனல்ல வந்து பாலிசி டிசிஷன்ல வந்து இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாலிசிஸ் வந்து படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து ஏ லெவல்ல படிச்சிருப்பீங்க, ஒன்று வந்து மோனிட்டரி பாலிசி இருக்கு, பிஸ்கல் பாலிசி இருக்கு, அப்படி இருக்கு. அப்ப மோனிட்டரி பாலிசி பாத்தீங்கன்னு சொன்னா என்னது மோனிட்டரி பாலிசி என்று சொல்றது சென்ட்ரல் பேங்க் தான் எங்களோட நாட்டுல வந்து பணத்தை அச்சிடிச்சு வெளியிடுறதுன்னு தெரியும். அப்ப ஒரு சென்ட்ரல் பேங்க் வந்து மணியிட்ட சப்ளை டிமாண்டுக்கு ஏற்பதான் பணத்தை அச்சிடலாம். அவங்களோட விருப்பம் மாதிரிக்கு பணத்தை அச்சிட இயலாது. அப்ப சென்ட்ரல் பேங்க் என்ன செய்யணும்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கவனத்துல கொள்ளணும், அந்த பாலிசியை மேக் பண்றதுக்கு. அப்ப அவங்க வந்து இப்படித்தான் பாலிசி டிசிஷன் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர் வந்து எஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது வந்து பிஸ்கல் பாலிசி எப்படி? கவர்மெண்ட் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வச்சுக்கோங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இப்ப எவ்வளவுக்கு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் டேக்ஸை வந்து அவங்க செய்யணும். அதுதான் வந்து பாலிசி டிசிஷன் இருக்க வேண்டும். இப்ப நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். தேர்ட் ஸ்லைட் வந்து டாபிக்கல் இஷ்யூஸ் டிஸ்கஸ்ட் இன் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இப்ப டாபிக்கல் இஷ்யூஸ் வந்து டாபிக்கல் இஷ்யூஸ் என்ன இஷ்யூஸ் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா, முதலாவது நாங்க பார்க்கிறோம் என்னது, முதலாவது வந்து ஃபிக்ஸ்ட் இன்கம். இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம்ஸ், அடுத்தது வந்து பிரைசஸ். இது ரெண்டும் தான் நாங்க மெயினா இங்க பார்க்க வேண்டிய முதலாவது பாயிண்ட்ல அவங்க சொல்றது. Why should senior citizens living on fixed incomes predict the speed at which price will rise? இதுல இருந்து நாங்க இப்ப இது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் இல்லை. இதுல இருந்து எந்த ஒரு கேள்வியுமே உங்களுக்கு வரப்போறது இல்லை எக்ஸாம்.
இதுல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னது, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ற ஒரு இஷ்யூல ஃபிக்ஸ்ட் இன்கமும் ப்ரைஸும் வந்து ஒரு ஃபேக்டர். அடுத்தது, why do business executives need to predict the rate at which per capita income will rise? அதாவது per capita income என்று சொல்றது தலா வருமானம்னு நம்ம சொல்லுவோம். எந்த தலா வருமானத்துல வந்து பிசினஸ் எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து இந்த ரேட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. தேர்ட், அது இதுல நாங்க என்னென்ன டேர்ம் பார்க்கணும், ரேட்டும் per capita income. தேர்ட் வந்து why should recent college graduates seeking employment? அதாவது வந்து இப்ப இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டிய டேர்ம் வந்து எம்ப்ளாய்மெண்ட், அடுத்தது வந்து எக்கனாமிக் growth. அடுத்தது வந்து இதுல சொல்றாங்க why are so many countries poor while some others richன்னு சொன்னா, அடுத்த நாடுகள் வந்து ரிச்சா இருக்கக்குள்ள எங்கட நாடு புவரா இருக்குது. என்ன பெலிசிஸ், அப்ப இங்க வந்து பெலிசிஸ் பவர்ட்டி, இது ரெண்டும் தான் வந்து இங்க நாங்க கருத்துல கொள்ள வேண்டியது. அதாவது வந்து என்ன பொலிசிய வந்து நாங்க கையாண்டோம்னு சொன்னா எங்கட நாடை வந்து ரிச்சா கொண்டு வரலாம். ஒரு புவர் கண்ட்ரி வந்து ரிச்சா வர்றதுக்கு என்ன பொலிசி அவங்க ஹேண்டில் பண்ணணும். நாலாவது வந்து பாப்புலேஷன் ஏஜிங், எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப ஒரு நாட்டின் பாப்புலேஷன் வந்து ஏஜ் ஆக ஆக, அதாவது ஒரு சனத்தொகைக்கு வயது போக 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 எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் குறையும். வயசு போனாக்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்றது குறையத்தானே அவங்களோட வேலையில. அப்ப பாப்புலேஷன் ஏஜிங் வந்து எப்படி எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்ட் பண்ணுது, அதுக்கு நாங்க என்ன பாலிசி வந்து அதை ஹெல்ப் பண்ணும், அதை மீண்டு கொண்டு வரதுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸை என்ன பாலிசி ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து வாட் கோசஸ் ரெசெஷன்ஸ் சொன்னா, ரெசெஷன்ஸ் சொன்னா பின்னடைவுன்னு தெரியும். பின்னடைவுக்கு என்ன காரணம், கோசஸ் சொன்னா காரணம். பின்னடைவுக்கான காரணம் என்ன, வாட் இஸ் கவர்மெண்ட் ஸ்டிமுலஸ். இந்த ஸ்டிமுலஸ் என்ற வேர்ட் வந்து என்னதை குறிக்குதுன்னு சொன்னா தூண்டுதல்கள்னு சொல்லுவோம். தமிழ் டேர்ம் தூண்டுதல்கள். அண்ட் வை மை இட் ஹெல்ப், ரெசெஷன்ஸான ரீசன்ஸ் என்ன, ஒரு பொருளாதாரம் பின்னடைவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அதுக்கான அதுக்கு வந்து அந்த பின்னடைவில் இருக்குன்னு சொன்னா கவர்மெண்ட் என்ன தூண்டுதல்கள், என்ன காரணிகளை செஞ்சு அதை மீட்டெடுக்கலாம் அப்படின்றது. அடுத்தது ஹவு டு டிசைன் அண்ட் அப்ரோப்ரியேட் பென்ஷன் சிஸ்டம் அண்ட் ஹவு இட் டஸ் ஹெல்ப் கண்ட்ரிஸ் வெல்பீயிங். ஸோ இதுல நாங்க கண்ட்ரிஸ் வெல்பீயிங்கும் பென்ஷன் சிஸ்டம் தான் இங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல ஃபேக்டரா வருது. இதுல நீங்க பாடமாக்கியாலும் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. ஜஸ்ட் நீங்க மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டேர்மை விளங்கி கொண்டதன் அடிப்படையில வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து என்ன மேக்ரோ எக்கனாமிக்ஸ் டேர்ம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணணும், டாபிக்கல் இஷ்யூஸ் வந்து மெயினா முக்கியமா டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்றதுதான் இங்க சொல்றோம். ஸோ இவ்வளவுதான் இதுல இருக்கு. நாங்க அடுத்த ஸ்லைடுக்கு போய் அடுத்த ஸ்லைடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா வாட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி. மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டடியில இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது முக்கியமா 3 இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்கு. மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் சொல்லி என்னது, முதலாவது வந்து ரியல் gross domestic product. முதலாவது வந்து ரியல் gross domestic product, அதாவது வந்து ஜிடிபி. ஜிடிபி என்ன சொன்னா என்னது, தமிழ்ல வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்ன சொல்றது, ஒரு நாட்டுல வந்து அதான் உள்நாட்டுன்னு சொல்றோம். ஒரு நாட்டுல உற்பத்தி ஆகிற மொத்த பொருட்கள் சேவைகளோட அளவைத்தான் வந்து நாங்க ரியல் gross domestic product சொல்றோம். அதை ஏன் நாங்க கணக்கிடணும், ஒரு நாட்டின் உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா மாத்திரம் தான். இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப எங்கட ஸ்ரீலங்கால வந்து எங்களுக்கு 500 கிலோகிராம் அரிசி வந்து இந்த மாசத்துக்கு டைம் பீரியட் இந்த வீக்குக்கு வந்து காணும் ஒட்டுமொத்த பொருளாதாரத்துக்கு ஸ்ரீலங்கால. இது எங்கட டிமாண்ட், எங்கட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் டிமாண்டும் வந்து ஒரு 500 கிலோகிராம் அரிசி காணும். ஆனா எங்கட நாட்டின் உற்பத்தியின் அடிப்படையில வந்து சப்ளை வந்து 600 கிலோகிராம் அரிசி இருக்கு. அப்ப 500 கிலோகிராம் டிமாண்ட் அரிசிக்கு 600 கிலோகிராம் சப்ளை இருக்கிறதுக்குள்ள அங்க 100 கிலோகிராம் வந்து எக்ஸ்ட்ரா சப்ளைன் படி எக்ஸ்ட்ரா. அப்ப அந்த 100 கிலோகிராம் நாங்க எங்கட எக்கனமியில வச்சிருந்து வேஸ்ட் தானே. அப்ப நாங்க அங்க டெசிஷன் எடுப்போம் என்னது, ஒன்று வந்து 100 கிலோகிராமே வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும், இல்லைன்னு சொன்னா வேற ஏதாச்சும் வேலைகள் செய்யணும். எங்கட பொருளாதாரத்துக்கு தேவையில்லை, மக்களுக்கு தேவையில்லை. அப்ப என்னது, அப்படி டிசிஷன் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஜிடிபி வந்து தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து இன்ஃபிளேஷன் ரேட். செகண்ட் வந்து இன்ஃபிளேஷன் ரேட். இன்ஃபிளேஷன் ரேட் சொன்னா பணவீக்கத்தின் அளவு.
பணவீக்கம்னு சொன்னா என்னது? இப்ப 2025 இந்த ஆண்டு, இப்ப 2024 ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஃபேமிலி வந்து இல்ல இயர் வைஸே தேவையில்ல, ஜனவரி எடுங்களேன். 2025 ஜனவரியில வந்து அந்த ஃபேமிலியை ரன் பண்றதுக்கு 50,000 காணும். இதே இது வந்து பிப்ரவரியில வந்து 55,000 கோஸ்ட் ஆகுது. செலவுகள்ல எதுலையுமே மாற்றம் இல்லை. போன மாசம் என்ன செலவு செஞ்சாங்களோ அதே செலவு தான் பிப்ரவரியும் செய்யறாங்க. ஆனா போன மாசம் காஸ்ட் வந்து அவங்களுக்கு 50,000 ஆயிருக்கு. இந்த முறை காஸ்ட் வந்து 55,000 ஆயிருக்கு. 5,000 இங்க கூடி இருக்கு. அதாவது வந்து 5,000 எக்ஸ்ட்ராவா பிப்ரவரி போகுது. அப்ப நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னது? இங்க 10% பணவீக்கம். ஏன்னு சொன்னா அவங்களோட செலவுல மாற்றம் இல்லை, வேற எந்த இதுலயே மாற்றம் இல்லைன்னு சொன்னா பணவீக்கம், பொருட்கள் சேவைகளோட விலைன்ற அளவுதான் கூடியிருக்கு. அதைத்தான் நாங்க பணவீக்கம்னு சொல்றோம். அப்ப இங்க வந்து 10% பணவீக்கம் ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லி பிப்ரவரியில எடுப்போம். பணவீக்கம்னு சொன்னது என்னது? பணவீக்கத்துல வந்து ரெண்டு விஷயம் நாங்க கவனத்துல கொள்ளணும். அதாவது வந்து ஒரு விஷயம் வந்து பிரைஸ். பணவீக்கத்துல நாங்க ரெண்டு விஷயத்த கவனத்துல கொள்வோம். ஒன்று வந்து பொருட்கள் சேவைகளோட விலையின் அளவுல மாற்றம் ஏற்படுறது. அடுத்தது வந்து பணத்தின் பெறுமதியில மாற்றம் ஏற்படுறது. அதாவது வந்து ஒன்று வந்து பொருட்கள் சேவைகளோட விலை வந்து அதிகரிக்கும். அந்த விலைகள் அதிகரிக்கக்குள்ள எங்களோட பணத்தின் பெறுமதி வந்து குறையும். அதைத்தான் வந்து நாங்க பணவீக்கம், இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். இதே வந்து வேறு டேர்ம் இருக்கு, டிஃப்ளேஷன் சொல்றது. அதுக்கு ஆப்போசிட் ஆன டேர்ம். பொருட்கள் சேவைகளோட விலையிட மாற்றம் குறைய பணத்தின் பெறுமதி அதிகரிக்கும். அப்ப அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க கவனத்துல கொள்ளணும். இப்ப பணவீக்கம் தான் வந்து டிஃப்ளேஷனும் ஒரு மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள் தான். பட் அவங்க இங்க டிஸ்கஸ் பண்றதுல மெயின் எஸ்பெஷலி இம்பார்ட்டன்டான வேரியபிள் இன்ஃபிளேஷனை தான் சொல்றாங்க. தேர்ட் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் சொன்னா என்ன? வேலையின்மை வீதம். வேலையின்மை வீதம் என்று சொல்றது, நீங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பின்னுக்கு தான் லேபர் ஃபோர்ஸ் சொல்லி மெயினான ஒரு செஷன் ஒன்று வருது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ன்றது வேலையின்மை வீதம் தான். ஆனா நீங்க இப்படி விலையும் கொள்ளக்கூடாது. ஒரு பொருளாதாரத்துல வேலை இல்லாம இருக்கிற ஆட்களோட வீதத்தை தான் நாங்க வேலையின்மை வீதம் சொல்ற முடியும். இல்ல, ஒரு பொருளாதாரத்தை ஒரு எம்ப்ளாயி வந்து வேலை செய்யறார், ஆனா அவருக்கு தகுந்த வேலையை செய்யல. அவருக்கு ஸ்கில்ஸ் இருக்கு, டேலண்ட் இருக்கு, ஆனா அவர் செய்யற வேலை வந்து அவருக்கு உரிய வேலை இல்ல, சூட்டபிளான வேலை இல்லைன்னு சொன்னா அதுவும் ஒரு வகையான வேலையின்மைதான். அதே மாதிரி டேலண்ட் ஸ்கில்ஸ் இருக்கிறால் வேலை இல்லாம தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலைமையும் வந்து வேலையின்மை வீதம் தான். அந்த அப்படியான குரூப்பான ஆட்களுமே வந்து நாங்க வேலையின்மை அந்த ஈக்குவேஷன்ல வந்து அவங்க லேபர் ஃபோர்ஸ்ல உள்ளடக்குவாங்க. அப்ப அதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. நாங்க லேபர் ஃபோர்ஸுக்கு மேல வேலையின்மை அவங்களோட ரேட்டை போட்டு தான் பார்ப்போம். ஸோ இந்த மூன்று ஃபேக்டர்ஸும் வந்து நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். மெயினான ஒரு மூன்று விஷயம் உங்களுக்கு எக்ஸாம்ல வந்துட்டுன்னு சொன்ன மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் இம்பார்ட்டன்டான மூன்று தாங்கன்னு சொன்னா நீங்க ஜிடிபி, இன்ஃபிளேஷன் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இந்த மூன்றையுமே வந்து நீங்க கொடுக்கணும். அடுத்தது சொல்றாங்க, இந்த பாயிண்ட் சொல்றாங்க, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி ஹவு தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் டிட்டர்மைன்ட், வை தே சேஞ்ச் ஓவர் டைம் அண்ட் ஹவு தே இன்டராக்ட் வித் அனதர். மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வந்து என்ன செய்யுது? இந்த வேரியபிள்ஸ் வந்து எப்படி டிட்டர்மைன் ஆகுது, அது ஓவர் த டைம் வந்து அது எப்படி சேஞ்ச் ஆகுது, அண்ட் ஒன்றுக்கு வந்து அது எப்படி இன்டராக்ட் ஆகுது. அதாவது வந்து இப்போ ஜிடிபியும் இன்ஃபிளேஷன் ரேட்டுக்கும் இடையில அது எப்படி ஒன்றுக்கு இன்டராக்ட் ஆகுது, அது எல்லாமே வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஸ்டடி வந்து சொல்லும்னு சொல்றாங்க. இந்த ஸ்லைட்ல இருந்து நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது இந்த மூன்று விஷயம். நாங்க நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போவோம். இதுல வந்து கிராஃப், இந்த கிராஃபை பார்த்துட்டு பயப்படுறது இல்லை. இதுல நீங்க விலகிக் கொள்றதுக்கு சின்ன ஒரு விஷயம் தான் இருக்கு. இது எக்ஸாமுக்கெல்லாம் ஒன்றும் வரப்போறது இல்லை. இப்ப நீங்க இங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, இங்க வந்து ஜிடிபி இந்த ட்ரெண்டை வந்து இதன் மூலம் காட்டுறாங்க. என்னது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்க பாருங்க, இது வந்து இந்த கிராஃப் வந்து ஜிடிபி ட்ரெண்ட். ஒன்று வந்து குளோபல் ஃபைனான்சியல் கிரைசிஸ் 2007 to 2009 ஏற்படுது. உலகளாவிய ரீதியிலான ஒரு நிதி நெருக்கடி. அந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, இதுல வந்து சின்ன ஒரு பின்னடைவு. அதாவது வந்து இப்படியே கூடிக்கொண்டு போன இந்த ஜிடிபி வந்து இங்க சின்ன பிளக்சுவேஷன் வந்து வருது. ரீசன் வந்து உலக நிதிகள் நெருக்கடி. அதனால என்ன செய்யுது? ஜிடிபியில ஒரு ஃபால் உண்டு, ஒரு பின்னடைவு, ஒரு இறக்கம் உண்டு ஏற்படுது. அதைத்தான் குறிச்சு காட்டுறாங்க. அதே மாதிரி COVID-19 2020 டைம் பீரியட்ல வந்து
அதே மாதிரி சேம் என்னது இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இறக்க நிலை தாழ்வு நிலை ஒன்று ஜிடிபி வந்து குறையுது என்னன்னு சொன்னா பொருட்கள் சேவைகள் உற்பத்தி வந்து நிதியியல் நெருக்கடின்னு சொன்னாலும் அங்க பொருட்கள் சேவைகள் உற்பத்தியாக நிலைமை இல்ல கோவிட்-19லயும் எங்களுக்கு தெரியும் நாங்க கூட இம்போர்ட் எங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் தான் பண்ணினோம் இங்க வந்து உற்பத்தி செய்யல ஏண்டா வந்து ஃபுல்லா லாக்டவுன் அதுகள் இருந்ததால எங்களோட உள்நாட்டு உற்பத்தி வந்து சரியான குறைய அந்த டைம்ல வந்து என்ன செய்யுது எங்களுக்கு இந்த கிராஃப் பின்னடைவு காட்டுது அது ரெண்டும் தான் அந்த அந்த ரெண்டு விஷயத்தையும் காட்டுறதுக்கு தான் வந்து இங்க என்ன செய்யறாங்க இந்த கிராஃப் மூலம் காட்டுறாங்க மற்றபடி இதுல பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை அடுத்த ஸ்லைட பார்ப்போம் அடுத்த ஸ்லைடும் வந்து அதே மாதிரி தான் அடுத்த ஸ்லைடு அவங்க ரவுண்ட் பண்ணி காட்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க கிரேட் டிப்ரெஷன் சொல்றது வந்து ஒரு பொருளியல் நெருக்கடி அந்த டேர்மை தான் கிரேட் டிப்ரெஷன் சொல்றாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா என்னது இந்த ரவுண்ட் பண்ணி காட்டினது என்னது மேலுக்கு இருந்து கீழ் நோக்கி வருது அதாவது வந்து என்னது ஜிடிபின்ற அளவு குறைஞ்சு கொண்டு வருது ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி $10,000 இருந்து குறையுது அப்படியே குறையுது குறைஞ்சு எவ்வளவுக்கு வருது 5,000 கிட்டத்தட்ட ஒரு 4,000 3,000க்கு வருது இங்க இருந்து குறைஞ்சு அப்ப இது குறையிற நிலை தானே ஜிடிபி குறையிற நிலை அதைத்தான் நீங்க காட்டுறாங்க அடுத்தது அதே மாதிரி ஜிடிபி per capita ஜிடிபி வந்து per தலா வருமானத்துக்கு ஜிடிபின்ற அளவு இங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2001ல டெரரிஸ்ட் அட்டாக்ல என்ன செய்யுது சின்ன ஒரு பிளக்சுவேஷன் ஒன்று இருக்கு அப்படியே இங்க கூடி கொண்டு போகுது இங்க பாருங்க இதுல இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அப்படியே இந்த ட்ரெண்ட் அப்படியே கூடிக்கொண்டு போற ட்ரெண்ட் சடனா வந்து இங்க ஒரு பிளக்சுவேஷன் ஒன்று வருது டெரரிஸ்ட் அட்டாக் அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிளக்சுவேஷன் சொன்னா சரி ஒரே ட்ரெண்டுக்கு போய் கொண்டிருக்கிறது பிளக்சுவேஷனை சந்திக்குது எது ஈஸ்டர் அட்டாக்ஸ் அண்ட் கோவிட்-19ல அது ரெண்டும் தான் இந்த கிராஃப்ல இருந்து சொல்றாங்க அடுத்த கிராஃபுக்கு போவோம் இதுல வந்து இன்ஃபிளேஷன் இன் த யூஎஸ் அண்ட் ஸ்ரீலங்கா இது வந்து இன்ஃபிளேஷன் ட்ரெண்ட காட்டுற கிராஃப் இதுல வந்து டிஸ்இன்ஃபிளேஷன் இதுல வந்து 3 டேர்ம் யூஸ் பண்றாங்க இது 3 டேர்ம் என்னன்னு சொன்னா முதலாவது வந்து இன்ஃபிளேஷன் சொன்னா பார்த்தோம் பணவீக்கம் அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஓவரால் லெவல் ஆஃப் ப்ரைசஸ் அப்ப இந்த டேர்ம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இன்ஃபிளேஷன் சொன்னா ஓவரால் லெவல் ஆஃப் ப்ரைசஸ் அதாவது தமிழ்ல நாங்க சொல்லுவோம் ஒரு பொருட்கள் சேவைகள் மொத்த விலையில ஏற்படுற மாற்றம் அதாவது அதிகரிப்பு இல்லாட்டி குறைவு தான் இன்ஃபிளேஷன் இல்லாட்டி டிஃப்ளேஷன் பொருட்கள் சேவைகளோட விலைன்னு நாங்க சொன்னாலுமே அதோட உண்மையான டெபினிஷன் வந்து மொத்த விலையில ஏற்படுற அதிகரிப்பு தான் பணவீக்கம் அதே மாதிரி மொத்த விலையில ஏற்படுற குறைவு தான் வந்து டிஃப்ளேஷன் அதே மாதிரி இங்க டிஃப்ளேஷன் சொன்னா என்னது டிக்ரீஸ் இன் த ஓவரால் லெவல் ஆஃப் ப்ரைசஸ் ஒட்டுமொத்த விலையிலே அதாவது வந்து ஒட்டுமொத்த ரீதியா ஒரு விலை ஒன்று இருக்குன்னு தானே தனித்தனி விலையை விட பொருட்கள் சேவைகளுக்கு வந்து மொத்த விலையை நோண்டி இருக்கும் அப்ப அந்த மொத்த விலையில ஏற்படுற ஒரு குறைவு தான் வந்து டிஃப்ளேஷன் தமிழ் டேர்ம் வந்து நாங்க பண வாட்டம் சொல்லுவோம் இன்ஃபிளேஷனுக்கு பண வீக்கம் சொல்லுவோம் டிஸ்இன்ஃபிளேஷன் சொல்றது என்னன்னு சொன்னா ரிடக்ஷன் இன் த ரேட் அட் விச் பிரைஸ் ஆர் ரைசிங் அதாவது வந்து இன்ஃபிளேஷன் ரேட்ல வந்து குறைய ஒரு இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்ப இன்ஃபிளேஷன் ரேட் வந்து நீங்க 10% எடுங்க 10% என்னத்தை குறிக்குது லாஸ்ட் நாங்க ஒரு பீரியட் ஒன்று எடுத்தோம்னு சொன்னா ஒரு என்ன சொல்ற ஒரு ஆங்கர்ட விலை எடுங்களேன் ஆங்கர்ட விலைக்கு ஓவர் த பீரியட் ஒரு பீரியடுக்கு ஒரு விலை அடுத்த பீரியட்ல வந்து விலை மாறுது அப்ப லாஸ்ட் 3 monthsக்கு முதல் குவார்டர் பீரியட் எடுத்தோம்னு சொன்னா லாஸ்ட் 3 monthsக்கு முதல் 500 இருந்த ஆங்கர் வந்து இந்த 2025 ஜனவரியில வந்து 550 ஸோ அங்க 10% இன்ஃபிளேஷன் இருக்கு டிஃப்ளேஷன் சொன்னா அதே மாதிரி டிஃப்ளேஷன் சொல்றது 10% சொன்னா என்னது 500 ஆங்கர் வந்து இப்ப என்ன செய்யுது 450 இருக்கிறது 50 rupees குறைய இருக்கிறது 10% வந்து டிஃப்ளேஷன் நாங்க டிஸ்இன்ஃபிளேஷன் சொல்றது என்னன்னு சொன்னா இப்போ 10% இன்ஃபிளேஷன் வந்து அடுத்த 3 monthsல வந்து இன்ஃபிளேஷன் தான் இருக்கு ஆனா
அது வந்து 8% இருக்கு. அடுத்த கொஞ்சம் டைம் பீரியட்ல வந்து 6%. அப்ப இந்த இன்ஃபிளேஷன்ல ஏற்படுற இந்த சேஞ்சஸ் தான் வந்து டிஸ்இன்ஃபிளேஷன், ரிடாக்ஷன். அதுவும் வந்து ரிடாக்ஷன், குறைஞ்சு கொண்டு வருது. இன்ஃபிளேஷன் ரேட் வந்து குறைஞ்சு கொண்டு வந்தா அதை வந்து நாங்க டிஸ்இன்ஃபிளேஷன் சொல்லுவோம். இப்ப மூன்றும் வந்து வித்தியாசமான டேர்ம். இப்ப நீங்க விலங்கு இதுல வந்து கேள்வி வரப்போறது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இன்ஃபிளேஷன் டிஃப்ளேஷன் என்னன்னு. ஆனா நீங்க விலங்கி வச்சுக்கொள்ள வேண்டிய எனக்கு. நாங்க அடுத்த இது போவோம். இங்க வந்து இன்ஃபிளேஷன் ரேட்டை வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று போட்டு காட்டுறாங்க. என்னது? கிரேட் டிப்ரெஷன் ஒன்று சொன்னா வந்து பாரிய பொருளியல் நெருக்கடி. இதுதான் வந்து தமிழ் டேர்ம். இப்போ 1929 இருந்து 1939 இந்த டைம்ல வந்து ஒரு பாரியல் பொருளியல் நெருக்கடியை சந்திச்சிருக்கு. அதைத்தான் கிரேட் டிப்ரெஷன் சொல்றாங்க. பாருங்க, இப்படி பாசிட்டிவ்ல இருந்தது டக்குன்னு மைனஸுக்கு இவ்வளவு நெகட்டிவுக்கு வந்து திரும்ப கூடுது. இதைத்தான் கிரேட் டிப்ரெஷன் சொல்ற இந்த ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கிறது ஒருக்கா பாருங்க. வேறது ஒன்றும் இல்லை இதுல, அவ்வளவுதான். அடுத்து வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து இங்க வந்து ஸ்ரீலங்காவையும் யுனைடெட் ஸ்டேட்ஸையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்க இந்த சார்ட்ல. என்னது? இங்க வந்து 14% இருந்து யூஎஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஓவர் த டைம் 1991 to 2021 இந்த டைம்ல 14% இருந்தது. இது வரைக்கும் மெதுவா குறையுது. 1997 எடுத்தாலும் இது வரைக்கும் குறைஞ்சு கொண்டு வருது அதோட பெர்சன்டேஜ். பிறகு சடனா ஒரு ஃபிளக்சுவேஷன், இங்க ஒரு ஸ்லைட் ஃபிளக்சுவேஷன் ஒன்று இருக்கு. அப்படி இந்த ட்ரெண்டை பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கு இப்படியே போகுது. அதே மாதிரி ஸ்ரீலங்காட்டதுக்கும் அப்படித்தான். ஸ்ரீலங்காட்டதும் 1991 7% இருந்து ஒரு இன்க்ரீஸ் ஒன்று வந்திருக்கீங்க. இங்க பாத்தீங்கன்னா விளங்கு ஒரு இன்க்ரீஸ் ஒன்று வந்து திரும்ப ஸ்லைட்டான ஒரு ஃபிளக்சுவேஷன்ல போயிட்டு இங்க இருக்கு. அதைத்தான் இதுல சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னு சொல்றது வேலையின்மை வீதம். வேலையின்மை வீதத்துல வந்து ஒரு கிரேட் டிப்ரெஷன் சொல்றாங்க. வேலையின்மை வீதம் இதுல நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னது? இன்ஃபிளேஷனும் சரி ஜிடிபியும் சரி ஒரு நெருக்கடியில உட்பட்டுதுன்னு சொன்னா அதுல கிராஃப் வந்து குறையும். ஜிடிபி இன்ஃபிளேஷன் எல்லாம் வந்து குறைஞ்சிட்டு வர்றது தான் வந்து என்னது? டிப்ரெஷனை குறிக்கிறது. இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை வீதம் கூடினாத்தான் அங்க நெருக்கடி வரும். அதனாலதான் இந்த கிராஃப் பாத்தீங்கன்னு சொன்னா என்னது? மேல் நோக்கி போகுது. இது அன்எம்ப்ளாய்மெண்ட் தானே, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இல்லையா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கூடினா தான் அங்க வந்து ஒரு நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம். அதாவது கிரேட் டிப்ரெஷன் இந்த கிராஃப் வந்து மேல் நோக்கி போகும். இந்த கன்செப்டை விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஹிஸ்டரி. what is macroeconomic study and background? So macroeconomic history is not a simple story, but it provides a rich motivation for macroeconomic theory. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா மேக்ரோ எக்கனாமிக் ஹிஸ்டரி என்று சொல்றது ஒரு சிம்பிள் தியரி இல்ல. இப்ப மேக்ரோ எக்கனாமிஸ்ட் வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து ஒவ்வொன்றையுமே வந்து ரிசர்ச் பண்ணி தியரிஸ் வந்து அவங்க ஃபார்முலேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு கோட்பாடுகள். அப்ப மேக்ரோ பேரின பொருளியல் கோட்பாடுகளுக்கு வந்து நாங்க மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டடி, இங்க ஹிஸ்டரி என்று சொல்றது ஸ்டடிஸ் தான் மீன் பண்றாங்க. இப்ப மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி நாங்க ஸ்டடி பண்றது வந்து ஒரு சிம்பிள் விஷயம் இல்லை, ஒரு சிம்பிள் ஸ்டோரி இல்லை. அது வந்து எங்களோட மேக்ரோ எக்கனாமிக் கோட்பாடுகளை வந்து நாங்க முன்வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவ தருதுன்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க முதலாவது சொல்றது என்னது? மேக்கிங் எக்கனாமிக் பாலிசிஸ். இந்த முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா மேக்கிங் எக்கனாமிக் பாலிசிஸ் இஸ் த ஜாப் ஆஃப் பொலிட்டீஷியன். எக்கனாமிக் பாலிசிஸை வந்து மேக் பண்றது பொலிட்டீஷியன்ஸ் ஜாப் சொல்றாங்க. However, the job of explaining the function of the economy belongs to the macroeconomics. அதை வந்து எக்கனாமிக் பாலிசிஸை வந்து மேக் பண்றது பொலிட்டீஷியன்ஸ் ஜாப். அந்த எக்கனமியோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு and அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வேலைன்னு சொல்றாங்க. மேக்ரோ எக்கனாமிக்ஸ் அடுத்தது தேர்ட் பாயிண்ட் வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கலெக்ட் டேட்டா ஆன் இன்கம்ஸ், பிரைசஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மெனி அதர் வேரியபிள்ஸ். அதாவது வந்து மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பேரின பொருளியலாளர்கள் வந்து இன்கம்ஸ்ல வந்து வருமானத்துல வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, பிரைசஸ்ல டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை தொடர்பான டேட்டாஸை கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் கணக்கு வேரியபிள்ஸ் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, நேஷனல் இன்கம் இருக்கு, அப்படி கணக்கு வேரியபிள்ஸ் இருக்கு ஓவர் த டைம் பீரியட்ஸ் அண்ட் அக்ராஸ் கண்ட்ரிஸ்.
அக்ராஸ் ஓவர் மெனி கண்ட்ரிஸ், அதாவது வந்து ஸ்ரீலங்கால இருந்து இந்தியா இருக்கட்டும், யூகேயா இருக்கட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லயும் ஒவ்வொரு டைம் பீரியட்ஸ்லயும் இந்த மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள்ஸ் தொடர்பான டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கொண்டே தான் இருப்பாங்க. அவங்க வந்து தியரிஸ் வந்து அவங்க தான் ப்ரொவைட் பண்ண மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தான் வந்து ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு தியரிஸை வந்து எங்களுக்கு தாராங்க. Then they formulate general theories என்ன சொல்றாங்க, then they formulate general theories to explain the behavior of the variables. அப்படி அவங்க டேட்டாஸை கலெக்ட் பண்ணி ரிசர்ச் பண்றதன் மூலம் தான் அவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஜெனரல் தியரிஸ் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் தொடர்பான கோட்பாடுகள் தியரிஸை வந்து எங்களுக்கு முன் வைப்பாங்க. அப்ப அந்த தியரிஸ் மூலம் தானே நாங்க அந்த ஒவ்வொரு இன்கம்மா இருக்கட்டும், ஒரு விஷயம் ஒரு வேரியபிள் கூடக்குள்ள வந்து எங்களுடைய டோட்டல் இன்கமுக்கு என்ன நடக்குது, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்ன நடக்குதுன்னு நாங்க அந்த அவங்க தியரிஸை வச்சுக்கொண்டு தான் நாங்க இப்ப எந்த ஒரு பாடமா இருந்தாலுமே தியரிஸை வச்சுக்கொண்டு தான் நாங்க அந்த பிஹேவியரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண விளங்கிக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஃபைனலா சொல்றாங்க, macroeconomics cannot conduct controlled experiments in a laboratory. Instead, they use past data. என்ன சொல்றாங்க, மேக்ரோஎக்கனாமிக்ஸ் வந்து பாஸ்ட் டேட்டாஸை யூஸ் பண்ணாம அவங்களால வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து செஞ்சு கொள்ள இயலாது. அதைத்தான் வந்து இங்க சொல்றாங்க. இதுல நீங்க பெருசா பயப்படுற அளவுக்கு இதுல எதுவுமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வர போறது இல்லை. சும்மா ஒரு நாலேஜுக்கு நீங்க இதை விளங்கிக்கொள்ளுங்க. நான் அடுத்த இதுக்கு போவோம், ஸ்லைடுக்கு போவோம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கன்செப்ட், எக்கனாமிக் தியரிஸ் அண்ட் எக்கனாமிக் மாடல்ஸ். இப்ப எக்கனாமிக் தியரிஸ் சொன்னா என்ன, தமிழ் டேர்ம் வந்து பொருளியல் கோட்பாடு. பொருளியல் கோட்பாடுகள் என்று சொல்லக்குள்ள இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எக்கனாமிக் தியரிஸ் அதெல்லாம் சொல்றாங்க. எக்கனாமிக் தியரி இஸ் an established relationship between economic variables. எக்கனாமிக் வேரியபிள்ஸ் சொன்னா வந்து பொருளியல் மாறிகள். மாறிகள் நார்மலா வேரியபிள்ஸ் சொல்றது என்னது, ஒரு விஷயம் வந்து மாறுது வேரி ஆகுதுன்னு சொன்னா அதோட பிஹேவியரை வந்து நாங்க கண்டறியறதுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து வேரியபிள்ஸ். அப்ப எக்கனாமிக் தியரி என்று சொல்றது, எக்கனாமிக் தியரி என்று சொல்றது வந்து பிட்வீன் எக்கனாமிக் வேரியபிள்ஸ் அதோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கு அப்படி என்று சொல்றதுதான் வந்து எக்கனாமிக் தியரி. In particular, theories explain cause and effect relationship among variables. வேரியபிள்ஸுக்கு இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எஃபெக்ட், அதாவது வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பான்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்றது மட்டும் இல்லாம அதுக்குரிய ரீசன்ஸ் கோசஸையும் சொல்லுது. ஸோ இது வந்து முக்கியமா இருக்கு. எக்கனாமிக் தியரிஸ் வந்து கோஸை, அதாவது கோஸ்ன்னு சொன்னா அதுக்குரிய காரணங்கள் என்னது, அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், பாசிட்டிவா இல்லாட்டி பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இல்லாட்டி நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப்பா இல்லாட்டி ஃபிளக்சுவேஷனா கூடி குறையுதா அப்படி among the variables. ஸோ இங்க வந்து அவங்க ஃபர்ஸ்டா சொல்றாங்க தியரி ஆஃப் டிமாண்ட். தியரி ஆஃப் டிமாண்ட் என்று சொல்றது கேள்வி கோட்பாடு. கேள்வி கோட்பாடுங்களுக்கு தெரியும் என்னது, கேள்வி கோட்பாடு என்று சொல்றது மற்ற காரணிகள் மாறாம இருக்கிற நிலையில ஒரு பொருளாதாரத்துல வந்து ஒரு பொருளோட விலை கூடிச்சுன்னு சொன்னா கேள்வி வந்து குறையும். என்னது, நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது மறை ரீதியான தொடர்பு. அதைத்தான் வந்து இது சொல்லுது தியரி ஆஃப் டிமாண்ட். இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்ட். என்னது, பிரைஸுக்கும் குவான்டிட்டி டிமாண்ட் இருக்கும், அதாவது விலைக்கும் கேள்விக்கும் வந்து இடையில இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப் என்று சொல்றது மறை ரீதியான ரிலேஷன்ஷிப், நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒன்று கூடினா இன்னொன்று குறையும். அதைத்தான் வந்து இங்க சொல்றாங்க. எனக்கு தெரியும் தானே, இப்ப இதை நாங்க எடுத்தோம்னு சொன்னா இதுதான் கேள்வி கோடா இருக்கும், இது வந்து டியா இருக்கும், கேள்வியா இருக்கும். இப்ப இங்க வந்து குவான்டிட்டி டிமாண்டட் இருக்கும், கியூ இருக்கும், இங்க வந்து பிரைஸ் இருக்கும்னு வச்சோம்னு சொன்னா இது வந்து மைனஸ். அதாவது வந்து இப்ப இங்க ஒரு பிரைஸ் எடுங்கள, இங்க ஒரு பிரைஸ் இருக்கும், இங்க ஒரு குவான்டிட்டி இருக்கும். இது வந்து பிரைஸ் எங்களுக்கு இப்ப இங்க 5 ரூபீஸ்ல இருந்து இங்க 10 ரூபீஸா சாரி 6 ரூபீஸா கூடக்குள்ள என்ன செய்யும், குவான்டிட்டி வந்து குறையும். ஸோ நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஒன்று கூடக்குள்ள இன்னொன்று குறையும். அதே மாதிரி ஹியூமன் கேபிட்டல் தியரி எடுத்தீங்கன்னு சொன்னா மனித மூலதன கோட்பாடு. இங்க வந்து பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் அண்ட் பர்சனல் இன்கம்.